எலக்டோரல் பாண்ட் விஷயத்துல என்ன வாதம் வைக்கிறாங்க? அது ரொம்ப சரியான முறை தான். யாருமே எந்த ஆள்னே தெரியாமலே, எந்த கணக்குமே இல்லாமலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை தரலாம். அதை பத்தி கேள்வி கேட்க சிட்டிசனுக்கு உரிமை இல்லைன்றாங்க. இதே வார்த்தை எப்படி வைங்க? நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் அசஸி, யாருமே எந்த விதமான கணக்குமே இல்லாம அனானிமஸா உங்களுக்கு ஒருத்தர் டொனேஷன் தர முடியுமா? அப்போ டாக்ஸேஷன் அத்தாரிட்டி அந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதை பத்தி கேள்வி கேட்கிற உரிமை யாருக்குமே கிடையாதா? அப்ப இண்டிவிஜுவலோட எப்படி ஒரு பார்ட்டி உயர்ந்ததா இருக்க முடியும்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறதே 3ங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம். பிஃபோர் த லா, இன் த ஐஸ் ஆஃப் த லா, அண்டர் த லா. இந்த 3 கூறும் அதுல பொருந்தணும். அப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியை நாங்க சேர்க்க போறோம் என்று சொன்னதால் அரவிந்த் கெஜ்ரிவால விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்களா? இல்ல விசாரித்து முடித்துட்டு சிசோடியா மாதிரி அவரையும் திஹார் ஜெயில வைப்பாங்களா? இந்த கேள்விகள்லாம் விட இல்ல. அப்படியெல்லாம் நடந்தால் அது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறும்.